Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிகோ வர்க்கர்ஸ்ல அதாவது ஸ்ப்ரோட் கிக்ஸ்ல என்ன மாதிரி வெரிஃபிகேஷன் செய்யறன்ற விஷயத்தை கேட்டிருந்தீங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பியிருந்தீங்க. சோ அதையும் காட்டுறேன். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கேக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. சோ எந்த டாஸ்க் எடுத்தாலும் இந்த பேஜுக்கு தான் போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ இத கம்ப்ளீட் பண்றது தான் பார்க்க போறோம். சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் போயிட்டு ஒத்தென்டிகேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதில் பாருங்க ஒத்தென்டிகேட்டர்னு சொல்லி முதலாக வந்திருக்கு. இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ கெட் ஸ்டார்டட் கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் செட்டப் கீன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்க அக்கௌண்ட் நேமுக்கு ஸ்ப்ரோட் கிக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாவது பாக்ஸில் யோ கீன்னு சொல்லியிருக்கு. இந்த கீயை நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்ப்ரோட் கிக்ஸ் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஓகே, ஸ்ப்ரோட் கிக்ஸ் வெப்சைட் வந்தாச்சு. இதில் இருக்கிற பிரச்சனையை காட்டுறேன். நீங்கள் எந்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ ஆக்ஷன் நீடட்னு சொல்லி இந்த மாதிரி டைட்டில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அக்கௌண்ட்டுக்கு செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கூகுள் ஒதென்டிகேட்டர். இந்த கூகுள் ஒதென்டிகேட்டர் நிறைய ஆப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேஸ்புக், ஜிமெயில், அதே மாதிரி இந்த பிகோ ஒர்க்கர்ஸ், இதே மாதிரி வேறு அக்கௌண்ட்லேயும் நீங்கள் இந்த கூகுள் ஒதென்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் இதில் கோ டு தி அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி க்ரீனில் இருக்குது, பச்சை கலரில் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள் கிளிக் டு எனேபிள்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கியூஆர் கோட் மேலே தந்திருப்பாங்க. எனக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கியூஆர் கோட் ஷோ பண்ணப்படலை. சம்டைம் இந்த வெப்சைட்லேயும் எரராக இருக்கும். ஓகே, அது இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. கீழே பாருங்கள் ஸ்கேன் வித் கூகுள் ஒதென்டிகேட்டர் ஆப்னு சொல்லி அதுக்கு கீழே டைப் திஸ் கோட் மேனுவலின்னு சொல்லி ஒரு சில இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேபிட்டலில் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில். ஸோ அந்த லைனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் காப்பி பண்ண கேட்கும். ஸோ காப்பி கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் இந்த ரெண்டாவது பாக்ஸில் யோ கீன்ற இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்டை கொடுங்க. கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி அக்கௌண்ட் அடட்னு சொல்லி வரும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 6 நம்பர்ஸுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணதும் அது காப்பி ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் ஓகேயை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கிளிக் பண்ணதும் பாருங்கள் 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் இஸ் எனேபிள்னு சொல்லி காட்டுது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் டிசேபிள் பண்ணலாம். பட் டிசேபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு டாஸ்க்கை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் முதலாவது டாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் டாஸ்க் ஓப்பன் ஆகுது. ஸோ இனி டாஸ்க்கை நீங்கள் செய்துகிட்டே போகலாம். இனி நீங்கள் வெரிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு டைமும் அக்கௌண்ட்டை லொகின் பண்ணும்போது அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஆப்பில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 6 கோட் நம்பரையும் காப்பி பண்ணிவிட்டு இவங்க கொடுக்குற பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் லொகின் ஆகும். ஸோ இன்னொரு டைம் நீங்கள் அக்கௌண்ட்டை லொகின் பண்ணும்போது திரும்ப அந்த கோட் கேட்பாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஆப்பில் போயிட்டு அதை காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் லொகின் ஆகும். நீங்கள் வெல்கம் செய்யலாம். ஸோ அதே நேரம் பாருங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற ஒரு டாஸ்க் நான் ஃபினிஷ் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ பெண்டிங்கில் இருந்த அந்த $0.08 எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஏர்ன் பண்ணால் டாலர்ஸுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லாஸ்ட்டாக நான் செய்த டாஸ்க்குக்கான ஏர்னிங் இதில் விசிபிள் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வீக் ஆகுது அந்த வீடியோ போட்டு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுற டாஸ்க்கை செய்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.08 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சரி போட்ட திக் விழுந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கை எடுத்து செய்யலாம். ஸோ இது அதுக்கான ப்ரூஃபாக இருக்கும். நான் செய்த டாஸ்க் இதுதான். ஸோ பாருங்கள் இது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுட்டேன்.
இன்னும் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மெத்தட் வந்து போடுவேன். என்னென்னு சொன்னால் ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தது $1 டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி காட்ட சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். இப்போதைக்கு வந்து இவ்வளோ வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.